அயோத்தியா நகரத்து வீரர்கள் தங்கள் திறமைகளை பயிலும் காட்சியை சொல்லும் பாடல். அன்பான தமிழ் மக்களே வணக்கம். நாம கடந்த பாடல்ல அயோத்தியா நகரத்துல மக்கள் எப்படி அவங்க நேரத்தை சந்தோஷமா கழிச்சாங்கன்னு பார்த்தோம். சிலர் யானை மேல தேர் மேல ஏறி உலாவுறாங்க, சிலர் இல்லாதவங்களுக்கு அள்ளி கொடுத்து மகிழ்றாங்க அப்படின்னு அந்த நகரின் வளத்தையும் மக்களின் நல்ல மனதையும் கம்பர் அற்புதமா சொன்னார். இப்போ அடுத்த பாட்டில் அவர் என்ன சொல்றார் பாருங்க. அயோத்தியானா வெறும் அமைதி மட்டும் இல்லைங்க, வீரமும் அங்க கொடிகட்டி பறந்துச்சுன்னு சொல்றாரு. சிலர் எப்படி அவங்க நேரத்தை செலவு செஞ்சாங்க தெரியுமா? கரியோடு கரி, எதிர் பொருத்தி, கைப்படை, வரி சிலை முதலிய வழங்கி, வாழ் உழைப், புரவியின் பொறியில் செண்டு ஆடி, போர்க்களை, தெரிதலின் பொழுது போம் சிலர்க்கு அச்சேன் நகர். முதல் வரி பாருங்க. கரியோடு கரி எதிர் பொருத்தி. கரின்னா யானை. ஒரு யானையோட இன்னொரு யானையை சண்டை போட வச்சு அந்த வீர விளையாட்டை பார்த்து அதிலேருந்து அவங்க பலத்தை கற்றுக்கிறாங்க. யானை போருங்கிறது அரசர்களுக்கும் வீரர்களுக்கும் ரொம்ப முக்கியமான பயிற்சி. அப்படி பலமான யானைகளை மோதவிட்டு அந்த ஆற்றலை பார்க்குறதுல ஒரு தனி வீரம் இருக்கு இல்லையா? அப்படி பொழுது போகுதாம் சில பேருக்கு. அடுத்தது கைப்படை, வரி சிலை முதலிய வழங்கி. கைப்படைனா கையில் பிடிக்கிற ஆயுதங்கள், வரி சிலைனா வில். வில்லுல கோடுகள் இருக்கும் இல்லையா? இல்லாட்டினா வரிசையா அம்பெய்யறதுன்னும் எடுத்துக்கலாம். வில் வித்தை, மற்ற ஆயுத பயிற்சிகள் அப்படின்னு கையில் எடுக்கிற படைகளையெல்லாம் வழங்கி. இங்க வழங்கிங்கிறது உபயோகித்து பயிற்சி செய்துன்னு அர்த்தம். அந்த ஆயுத பயிற்சிகளில் சிறந்து விளங்குறதுல சிலர் அவங்க நேரத்தை செலவு செய்கிறாங்க. வில்லாற்றல், வாழ்வீச்சுன்னு வீரக்கலைகளை பயில்றாங்க. மூணாவது வரியில வாழ் உழைப்புறவியின் பொறு இல் செண்டு ஆடி. இது ரொம்ப அழகான வரிங்க. வாழ் உழைப்புறவின்னா என்ன தெரியுமா? வாழ் மாதிரி நிமிர்ந்து நிற்கிற பிடரி மயிர் கொண்ட குதிரைகள், கம்பீரமான குதிரைகள். அந்த குதிரை மேலே ஏறிக்கிட்டு பொறியில் செண்டு ஆடி. பொறியில்னா ஒப்பில்லாத, நிகரில்லாத. செண்டுங்கிறது ஒரு வகையான பந்தாட்டம். இப்போ நம்ம போலோன்னு சொல்கிறோமே, அதே மாதிரி குதிரை மேலே உட்கார்ந்து மட்டையால் பந்தை தட்டி விளையாடுறது, அதுவும் நிகரில்லாத அளவு சிறப்பாக விளையாடுறாங்க. அப்படி குதிரையேற்ற பயிற்சியும் பந்தாட்டமும் சிலரோட பொழுதுபோக்காக இருக்கு. இதுவும் வீரர்களுக்குரிய ஒரு முக்கியமான விளையாட்டு தான். கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து போர்க்களை தெரிதலின் பொழுது போம் சிலருக்கு அச்சேன் நகர். அதாவது இப்படி யானை போர், ஆயுத பயிற்சி, குதிரையேற்ற பந்தாட்டம்னு போர்க்கலைகளை தெரிந்து கொள்வதிலேயே, அதாவது கற்றலிலேயே, பயிற்சி செய்வதிலேயே அந்த சிறந்த அயோத்தியா நகரத்தில் சிலருக்கு பொழுது போகுதாம். இதில் முக்கியமான வார்த்தை சிலருக்கு. முதல்ல சொன்னது ஒரு வகையான மக்கள், இப்போ சொல்றது வேற ஒரு வகையான மக்கள். யாரு இவங்க? பெரும்பாலும் இளவரசர்களாக இருக்கலாம், தளபதிகளாக இருக்கலாம், இல்லாட்டினா போர் வீரர்களாக இருக்கலாம். அமைதியான நேரத்திலையும் கூட தங்களோட வீரத்தையும் போர் ஆற்றலையும் வளர்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா கம்பரோட வர்ணனையை? வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்லாமல் அதில் இருக்கிற வீரத்தையும் பயிற்சியையும் சேர்த்தே சொல்கிறார். அயோத்திங்கிறது வெறும் செல்வச் செழிப்பும் அமைதியும் கொண்டது மட்டுமல்ல, எதிரி நினைச்சாலும் நெருங்க முடியாத அளவுக்கான வீரமும் தற்காப்பு திறனும் கொண்டதுன்னு அற்புதமாக இந்த பாட்டில் புரிய வச்சிட்டார் கம்பர். அந்த நகரத்து மக்கள் எத்தனையோ விதமாக அவங்க நேரத்தை செலவு செஞ்சாலும் இந்த வீர பயிற்சிகளும் அதில் ஒரு முக்கிய இடம் பிடிக்குதுன்னு சொல்கிறார். அயோத்தியின் பலத்துக்கு பின்னாடி இப்படிப்பட்ட தொடர்ந்த பயிற்சிகளும் ஒரு காரணம்ங்கிறத கம்பன் அழகாக உணர்த்துகிறார். நன்றி.